கொண்டாட்டம் அப்படின்னாலே அது தலைவரோட ரசிகர்கள் பண்ணுற கொண்டாட்டம் தான் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். அது அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரையும் கொஞ்சம் கூட மாறவே இல்லைன்னு தான் சொல்லணும். நேற்று மதுரை அம்பிகா திரையரங்கத்திலேருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது கடைசி முறையாக அவங்க தியேட்டரில் தளபதி திரைப்படத்தை திரையிட போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அந்த திரையரங்கத்தை இதற்கு மேலே இடிச்சிட்டு ஒரு மால் கட்ட போகிறாங்களாம். அதனால் கடைசி படமாக தளபதி படம் தலைவரோட படம் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தளபதி படத்தை திரையிட்டு இருந்தாங்க. மதுரையில் உள்ள தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே கலந்துக்குங்க அப்படின்னு தியேட்டர் நிர்வாகம் நேற்றே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நேற்று நைட்டு தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா தலைவரோட ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் அங்கே ஆஜராயிட்டாங்க. எல்லாரும் தளபதி படத்தை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க. அதுவும் ஒரு புது படம் ரிலீஸ் ஆனால் எப்படி கொண்டாடுவாங்களோ அதே போல் தளபதி படத்தை கொண்டாடி இருக்காங்க. சமீபத்தில் தளபதி படத்தோட ரீரிலீஸையே பயங்கர உற்சாகமாக கொண்டாடி இருந்தாங்க தலைவரோட ஃபேன்ஸ். இப்போது இந்த ஒரு கடைசி தடவையாக அம்பிகா திரையரங்கத்தில் தளபதி படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் தலைவரோட ரசிகர்கள் ரொம்பவே உணர்வுபூர்வமாக ரொம்பவே சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க. இன்றைக்கி இத்தனைக்கும் வேலை நாள் தான். நேற்று தான் அந்த அறிவிப்பு வந்தது. உடனடியாக இத்தனை பேர் கூடுறாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் தலைவர் மேலுள்ள அந்த அன்பு, பாசம், நேசம். இதெல்லாம் என்றைக்குமே தலைவரோட ரசிகர்களுக்கு மாறவே மாறாது. அதோட வெளிப்பாடு தான் இது.